ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம், சத்துருவை ஜெயிக்க வேண்டுமேயானால் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும் என்றும், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நம் கரங்களிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தியானித்தோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டுமேயானால் அந்த பலன் நமக்கு எங்கே இருந்து கிடைக்கிறது என்பதை தான் நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 4வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: கர்த்தரையும் அவர் வல்லமையின் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நாடுகிற ஒரு மனுஷனால தான் அவருடைய வல்லமையில பலப்பட முடியும். தேவ சமூகத்தில் பல மணி நேரங்கள் ஜெபிக்கிற தேவ ஊழியர்களை பாருங்கள், அவர்களிலிருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறதை நம்மால் உணர முடியும். இன்றைக்கும் பிரபலமாய் இருக்கிறதான தேவ மனிதர்கள் பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் செலவிடுகிறதை நம்மால் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஏன் நாம முடங்கி கிடக்கிறோம் தெரியுமா? ஏன் நம்மளிருந்து ஒரு வல்லமை புறப்படலை தெரியுமா? காரணம், தேவ சமூகத்தை நாடுகிறதான நேரம் மிகவும் குறைவு. பிரியமானவர்களே, தேவ சமூகத்தை நாடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாய் சத்துருவை ஜெயிக்கத்தக்கதான ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்திலே காத்திருக்கிறதான நாம் அவருடைய வல்லமையை தரித்து கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்தை நாடி இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்பட்டிருப்பான். பிரியமானவர்களே, மோசை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். 40 நாள் அவன் தேவனோடு முகமுகமாய் பேசிட்டு திரும்ப பாளையத்துக்கு வரும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆனால் ஜனங்கள் அதை பார்த்தாங்க. அதனால ஜனங்களே என்ன செஞ்சிட்டாங்க? முக்காடிட்டு கொண்டார்கள். அவனும் பேசும்போது முக்காடிட்டு கொண்ட காரணம் என்ன? அந்த முகத்தின் பிரகாசத்தை அவர்களால் பார்க்க முடியவில்லை. தேவனை முகமுகமாய் சந்தித்த மனுஷன் அவன். அதனால கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் மோசையின் முகத்தின் மேல விழுந்ததுனால அந்த பிரகாசத்தை ஜனங்களால பார்க்க முடியவில்லை. அவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் சத்துருவை ஜெயிக்க வேண்டுமேயானால் நாம் தேவ சமூகத்தை நாடுகிறவர்களாய், தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாய், அதை விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பலன் எங்கே இருந்து கிடைக்கிறது? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாங்க எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய முகத்தின் ஒளி நம்ம மேல பிரகாசிக்கிறதுனால, மகிமையின் ஒளியாய் அறிவாகி அந்த ஒளி நம்ம மேல பிரகாசிக்கிறதற்கு நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசித்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த மகிமையாகிய அந்த தேவன், மகிமை நிறைந்த தேவனை நாம பெற்றிருக்கிறதுனால தான் அவருடைய வல்லமை நம்மிலிருந்து புறப்படுகிறது என்று பவுல் எழுதுகிறார். பிரியமானவர்களே, 2வதாக இந்த பலன் எங்கே இருந்து கிடைக்கிறது? வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுதுதான் நாம் சத்துருவை ஜெயிக்க திராணியுள்ளவர்களாய் மாறுகிறோம். ஆவியானவர் இல்லாத ஒரு மனுஷனால சத்ருவானவனை ஜெயிக்க முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதே பேதுரு தான் எழுதுகிறார் கொரிந்தியருக்கு எழுதும்போது 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் எப்படி எழுதுகிறார்? நான் பலவீனனா இருக்கிறேன்னு சொல்றார். பலவீனப்பட்ட மனுஷன்தான் பவுல், ஆனால்
கர்த்தருடைய பலன் அவருக்குள்ள இருக்கிறதுனால எல்லாவற்றையும் செய்ய பலன் உள்ளவராய் மாறுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க சரீர பிரகாரமாய் பலவீனப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தை நாடி அவருடைய பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொண்டவர்களாய், இன்னும் பரிசுத்தாவின் வல்லமையில மேலும் மேலும் பலப்பட்டவர்களாய் காணப்படுவீர்களேயானால் உங்க பலவீனம் உங்களிலிருந்து வல்லமை புறப்படுகிறதற்கு ஒரு பொருட்டான காரியமே அல்ல. சத்துருவை நீங்கள் ஜெயிக்கிறதற்கு ஒரு பெரிய காரியமே அல்ல. உங்களிலிருந்து ஒரு வல்லமை புறப்படும் பொழுது சத்துருவை ஜெயிக்கத்தக்கதான திராணியை கத்த தருகிறார். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன், கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டுகிறேன். காரணம் என்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை தருவார் என்கிறதான அந்த பவுலின் விசுவாசம் நமக்குள்ளேயும் பெருகட்டும். நிச்சயமாய் நம்மை பலப்படுத்தி சத்துருவை ஜெயிக்கத்தக்கதான ஒரு சத்துவத்தையும் வல்லமையும் நம்மள பெருக பண்ணுவார். அவருடைய சமூகத்தை மாத்திரம் வாஞ்சிப்போம், அவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் தேடுவோம், அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம மேல் பிரகாசிக்க பண்ணுவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பன் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. தகப்பனே, உங்க சமூகத்தை நாடி உங்க பிரசன்னத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உங்க வல்லமையை பெற்றுக்கொள்ள, சத்ருவானவனை ஜெயிக்க கத்தர் எங்களுக்கு கிருபைதாங்க. ஒருவேளை நாங்கள் சரீர பிரகாரமாய் பலவீனப்பட்டிருந்தாலும் எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் நீங்க எங்களோடு இருந்து துணை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சத்ருவானவன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. உடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.